முதல்ல பாஜகவுக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 40 வருஷம் போராடி முறையா கேரளால வயசுக்கு வந்திருக்காங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு மாநகராட்சிய பாஜக கைப்பற்றிருச்சு. பயங்கரமான சந்தோஷத்துல எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க பாத்துக்கங்களேன். ஆனா இந்த காட்சி ஆக்சுவலி எதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இந்த கவுண்டமணி என்ன ஒரு படத்துல அங்கே அடிபட்டு படுத்து கிடப்பாப்புல. ஐயோ அம்மானு முணங்கிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவரோட ஒய்ஃபு ஓடி வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாந்து அப்படியே அண்ணன்கிட்ட நீட்டும். என்னங்க நான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்ப கவுண்டமணி அண்ணன் கண்ணீரோட ஒரு கவுண்டர் ஒண்ணு போடுவார். இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா. இப்ப ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரு டவுட் நேச்சரா வந்து நிற்கும். இது எப்படி சாத்தியமாச்சு? கேரளாக்காரங்க எப்படி இவங்களுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியூகமே இருக்கு சார். 10 ரூபா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் துர்பாட்டா கூத்தடி கோப்பு. கேரளால 2026 அவசிய பாஜக தான் ஆட்சியை பிடிக்குது. எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் அந்த மாநகராட்சியை ஜெயிச்ச அந்த தெம்புல பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு தூரம் அவங்க உழைச்சிருக்காங்க தெரியுமா? உண்மையிலே சார் 2010 நினைக்கிறேன். 2010 வந்து வெறும் 6 வார்டு உறுப்பினர். 2015 35 வார்டு உறுப்பினர். 2020 34. இப்படி இருக்கு. அதான் ஆல்மோஸ்ட் அங்கே நெருங்கிட்டாங்க. திருவனந்தபுரத்தில் மொத்தம் 101 அந்த வார்டு இருக்கு அந்த மாநகராட்சிக்கு. அந்த மாநகராட்சியை பிடிச்சிவிட்டா மாநிலத்தை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இதுக்கு பிரதமர் வாழ்த்து பயங்கரமா வேற சொல்லியிருக்காரு. எப்படி? அதாவது திருவனந்தபுரம் மக்கள் பாஜக தான் ஒரே வழி, என்டிஏ கூட்டணி தான் ஒரே வழி, அதுக்காகத்தான் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஜெயிச்சது 50 தொகுதியில தான், பேலன்ஸ் 50 தொகுதி இல்லப்பா. மொத்தமா 100 தொகுதியிலையுமே வந்து இப்ப அங்க வந்து அடி வாங்கிட்டாங்க. அதாவது அந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் இவங்க 2 பேருமே வந்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. ஒரு தொகுதியில இந்த எல்டிஎஃப் வேண்டாம், யூடிஎஃப் வேண்டாம், என்டிஏவும் வேண்டாம்னு சுயேட்சையை ஒருத்தர் ஜெயிச்சிருக்காப்புல. தெரியுமா? சுயேட்சை ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அது இல்லாம வந்து இன்னொரு இடத்துல வந்து இன்னும் எலெக்ஷன் நடக்கல. இதுல அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்கன்னா, என்டையர் கேரளாவும் பாஜகவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. மொத்தம் கேரளாவில் 6 மாநகராட்சி, 6. அதுல 4 மாநகராட்சி காங்கிரஸ் பிடிச்சிருக்கு. இது உண்மையில காங்கிரஸுக்கே பெரிய ஆச்சரியம் தான். எது நம்மளா? எப்படிலாம் நடந்துச்சு? இல்லை அவங்களுக்கு இல்லை ஆளுங்கட்சி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அது டோட்டலா வேற. எல்லாரும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆளுங்கட்சி உண்மையில மோசமா அடி வாங்கியிருக்கு. அங்கே 3 பிரிவா பிரிச்சுட்டாங்க. அதாவது காங்கிரஸ் தலைமையில 1, கம்யூனிஸ்ட் தலைமையில 1, பாஜக தலைமையில 1, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில 1. இவங்க காங்கிரஸ் தலைமையில் இருக்கிறவங்க யூடிஎஃப், கம்யூனிஸ்ட் தலைமையில் இருக்கிறவங்க எல்டிஎஃப், இவங்க என்டிஏ. இதுல அந்த 6 மாநகராட்சியில் ஓவராலா வந்து 1119 அந்த உள்ளாட்சி அமைப்புகள், என்டையரா அந்த நகராட்சி மாநகராட்சி இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த எலெக்ஷனு அடுத்து வரப்போற அந்த கேரளாவோட சட்டமன்ற எலெக்ஷன்ல ரிப்ளை இருக்கும். கண்டிப்பா வந்து இதுல உள்ள எஃபெக்ட் அங்க தெரியும் அப்படின்றது நம்பிக்கை. இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மினிமம் 2 தொகுதி எங்களால் கேரளாவில் ஜெயிக்க முடியும். இப்போ ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்க திருவனந்தபுரம் தொகுதி. அந்த திருவனந்தபுரம் அந்த இதில் வந்து அந்த மாநகராட்சியில் வந்து 2 தொகுதி உள்ள வருது. அந்த 2 தொகுதியிலையும் கண்டிப்பாக பாஜக ஜெயிக்கும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தப்பா இருக்கு. ஆனால் அவங்க வெறும் அந்த ஒரு இதை மட்டுமே ஜெயிச்சது. இதுக்காக 45 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். மொத்தம் எது எது என்னென்ன மேட்டரில் இருக்குன்றது சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த ஊராட்சி ஒன்றிய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதில் யூடிஎஃப் 79, எல்டிஎஃப் 63. அப்புறம் இந்த மாவட்ட பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, மொத்தம் அது 14. அதில் 7 இங்கே யூடிஎஃப், 7 வந்து எல்டிஎஃப். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஊராட்சிக்கு வந்தீங்கன்னா ஓவராலாக ஊராட்சியில் 941 இருக்கு. அந்த 941ல் யூடிஎஃப் 504, எல்டிஎஃப் 341, பாஜக 26 சார். நல்லா கேட்டுக்கங்க, இதுதான் இவங்களோட கணக்கு. ஆனா அவங்க
அந்த ஜெயிச்ச அந்த இதுல கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு மாநகராட்சியை பிடிச்சேன். அந்த மாநகராட்சியுமே ஸ்வீப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 50 இன்னமும் அவங்களுக்கு அந்த ஒரு சுயேட்சை ஜெயிச்சார் இல்லையா, அந்த சுயேட்சையோட ஆதரவு வேணும். அது இருந்தாத்தான் அங்கனுக்குள்ள இருக்கலாம். இல்லைன்னா அதுவும் முடியாது. இல்லாட்டி இவங்க 2 பேரும் கூட்டு போட்டு எதுவா இருந்தாலும் இவனை விடக்கூடாது. நம்ம தான் நிக்கணும். அதான் அவனுக்குள்ள நின்று பண்ணி ஒருவேளை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆகாது. ஆனால் இந்த ஒரு மாநகராட்சியை பிடிச்சதை மட்டும் பேசுகிறாங்கல்ல, இந்த பக்கம் கொல்லம், திருச்சூர், கண்ணூர், ஒன்று இருக்கு, அது பேர் என்னது, கொச்சி, இதையெல்லாம் வந்து பிடிச்சது காங்கிரஸ். இந்த மாநகராட்சியெல்லாம் பிடிச்சது காங்கிரஸ். அது வெளியில் வரவே வராது. ஏன்னா அவங்களோட ஃபார்முலாவே அதுதான். அதான் நம்ம இதை மட்டும்தான் பெருசாக கண்ணுக்கு கிட்ட வந்து கொண்டாந்து காமிக்கணும். அங்கிட்டு வரிசையாக நிறைய இருக்கும். அதையெல்லாம் எவனுமே எங்கேயுமே பேச மாட்டான். இது ஒரு அதிசயமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா சுரேஷ் கோபியை முதல்வர் ஆக்கிடலாமா, நம்ம தான் திருவனந்தபுரத்தை ஜெயிச்சிட்டோமே அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களோட திங்கிங் எல்லாமே உட்கார்ந்து இருக்குது. அது எப்படின்னா இந்தியா பூரா நாடாளுமன்ற எலெக்ஷன் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அந்த எலெக்ஷனில் டெல்லியில் மட்டும் வந்து ஒட்டு மொத்தமாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க. கேபிட்டலில் நாங்கள் தான் ஜெயித்தோம். அதனால இந்தியாவில் ரெஸ்ட் ஆஃப் த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் கேபிட்டலில் நாங்கள் ஜெயிச்ச ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் தான் இந்திய பிரதமர் அப்படின்னா என்ன வைங்கள, அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குமோ அதுதான். பட் ஆனால் இதுக்காக ரொம்ப நாளாக உழைச்சிருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லாமல் வந்ததில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணதான். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் என்ன, எந்த இடத்துல உண்மையிலேயே இந்த கம்யூனிஸ்ட் அடி வாங்குச்சு. காங்கிரஸ் ஜெயிச்சது வேற. காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சதுன்னு இப்போ ஏன்னா அது என்ன வியூகம்னு காங்கிரஸ்க்கே தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் அவங்க வந்து காங்கிரஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இவங்க பண்ணது அந்த ரீசெண்டாக இப்போ இந்த சபரிமலையில் தங்கம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இல்லையா, அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதை கொண்டு போய் சேர்த்தாங்க சார். இது முழுக்க கம்யூனிஸ்ட் கையில் இருக்கிறதுனால அந்த இந்துத்துவ கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த இடத்துல உள்ள பூந்து அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் இது. அதாவது எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 10 அந்த வார்டில் ஜெயிச்சதுக்கான காரணம் அது ஒரு மெயின் காரணம். அதாவது இதை வச்சு ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்ட் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலைமை அங்கே உள்ளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல விதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருந்திருக்கு. 10ம் 10ஆவதுக்கு அங்கே இருந்த கேண்டிடேட்ஸ், அந்த கேண்டிடேட்ஸுக்கு ஆதரவாக வந்த ஓட்டு கேட்டாங்களே, இங்கே உள்ளாட்சி அமைப்புக்கு கர்நாடகத்துலலாம் ஓட்டு கேட்கறதுக்கு ஐயா அமித்ஷாவே வந்தார். ஆக்சுவலி அவர் வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலன்றதுனால தான் அவர் நீங்கள் ஒரு சார் நீங்கள் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், அதுவும் நாட்டோட அந்த முக்கியமான நம்பர் 2ல இருக்கிற ஒரு ஆள், அவர் உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். இந்த தடவை அந்த லெவலில் இல்லாமல் அவங்க கொஞ்சம் இப்போ நம்ம அண்ணாமலை அண்ணன் கூட இங்கே போய்ட்டு பிரச்சாரம் பண்ணாப்பிள்ளையே, அந்த மாதிரி ஓரளவுக்கு அட்ராக்டிவ் கிளாமரஸ் ஸ்பீக்கர்ஸை கொண்டாந்து உள்ளே இறக்கி விட்டு எந்தெந்த அளவுக்கு முடியுமோ எல்லாத்தையும் வேலை பார்த்தாங்க. இப்போ கூட அந்த அண்ணாமலை அண்ணன் அங்கே எதுக்கு போனாப்புல, அந்த ஐயப்பன் கோயில் அந்த இதுக்காக போனாப்புல, அங்கே போயிட்டு தமிழ்நாட்டை கேவலமாக பேசிட்டு வந்தார். அங்கே கேரளாவில் போயிட்டு தமிழ்நாட்டை கேவலமாக பேசிட்டு வந்தார். பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு அரசியலில் இருக்கிறப்ப இருக்கிறது தான். சில நேரத்தில் நம்மளே வந்து நம்மளை கேவலமாக வந்து எச்சி துப்பி போகல, அந்த அசிங்கம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சகஜம். அதான் அது உண்மையா பொய்யா அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலை, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது தமிழ்நாட்டு அரசியலை பற்றி. கேரளாவில் இருக்க கேரளா அரசியல் எப்படி ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியுமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டோட அரசியல் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதனால நமக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். அதான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை நாம் ஒரு போதையை கொடுக்கணும். போதைன்னா என்ன, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை அதிகமாக உள்ளுக்குள்ளே வச்சு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ அதன் மூலியமாகவும் அவங்க உள்ளுக்குள்ளே ஜெயிச்சு அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, மோடி திருவனந்தபுரத்துக்கு வருவார், மோடி திருவனந்தபுரத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய செய்வார், அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மேயர் தரணும். 45 நாளில் மோடியை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டி என்னென்ன வளர்ச்சி திட்டம் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் அவர் வாயாலேயே. இது அவங்க கொடுத்த முக்கியமான ஒரு வாக்கு. நினச்சி பாருங்க, ஒரு இந்திய பிரதமர் இப்போ சென்னையை வந்து இந்திய பிரதமர் கையில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்திய பிரதமர் சென்னையை பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டா உண்மையில அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு தெரியாது, டெவலப் பண்ணணும்னு நினச்சா அவர் ஜெயிச்சு தான் டெவலப் பண்ணணும்னு கிடையாது. திருவனந்தபுரமும் ஐயாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு, வரணும்னு நினச்சா வரும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு மேயர் கொடுத்தா நான் பண்ணுவேன். மக்கள் ஓகே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்,
ஒரு நம்பிக்கையில ஓட்ட போட்டான். பார்ப்போம் உண்மையில ஒரு நம்பிக்கையில ஓட்ட போட்டான். எஸ்டா அந்த பாயிண்ட் கிடைச்சு பயங்கரமா கொண்டாடி இருக்கான். மோடி அவர்களும் ட்வீட்டை போட்டாப்புல கண்டிப்பா டெவலப் பண்ணுவாரு. அவசியம் எனக்கு தெரிஞ்சு டெவலப் பண்ணுவார். நெக்ஸ்ட் இயருக்குள்ள அவனுக்குள்ள நேரடியா ஐயாவோட கட்டுப்பாட்டுல இருந்து கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டை கேட்காம அங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து இப்படி நல்லது. அட்லீஸ்ட் அப்படியாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. ஆனா நீங்க பண்ணலேன்னு வைங்கல, அதை வச்சு நீங்க ஏன்னா நமக்கு எப்பயுமே இந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸுக்கும் பாஜகவுக்கும் ரொம்ப தூரம். அவங்களுக்கு இது டெவலப் பண்ண அவங்களை பொறுத்த வரைக்கும் கோயிலை இடிக்கிறது, கோயிலை கட்டுறது, இது 2 தான் டெவலப்மெண்ட். வேற எந்த டெவலப்மெண்ட் அவங்க கிட்ட அவங்க வடக்குல கட்டின அந்த எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துருக்கோமே, பாலத்துல இருந்து கட்டடம் வரைக்கும். எந்த பாலம் இடியாம நின்றுருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க கை வச்சதுல எது ஸ்ட்ராங்கா நின்றுருக்கு? இடிஞ்சு 200-300 பேர் செத்தாலும் அதை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஆக்ஷனுமே கிடையாது. கட்டினவையவன், கான்ட்ராக்ட் எடுத்தவையவன், இதை கவனிச்சவையவன், அதை பத்தி எதுவுமே கிடையாது. 200 பேர் செத்தவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பாலத்தை கட்டுவாங்களா, செய்வாங்களா, டெவலப்மெண்ட்? அவங்க ஆள்ற மாநிலங்களில் என்ன டெவலப்மெண்ட்டுன்னு நமக்கு தெரியாதா சார்? அங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இருந்தால் அவங்க ஏன் சார் இங்கே வர போகிறீங்க? எகைன் ஏதோ ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணி மக்களை வழக்கம் போல தான் ஏமாத்துறது. இந்த தடவை கேரளா மக்கள் ஸ்லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே நம்புறதை விட பேசாமல் அவங்கள நம்பினோம்னா ஏதாச்சும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்களோட நினப்பு. அதை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே விட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக அந்த சட்டமன்ற தேர்தலோட அந்த இது இருக்கும். ஏன்னா இப்போ கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 5-10 சட்டமன்ற உறுப்பினராவது நாம் எடுத்துடலாம். அவங்க இங்கே 4 சட்டமன்ற உறுப்பினர் எடுத்தாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு கூட இவ்வளவு இது பண்ணல சார். ஆனால் அங்கே வார்டு உறுப்பினர்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பெரிய வெற்றி விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மைதான், 46 கிட்டத்தட்ட 1980லேருந்து ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. அது ஒரு கம்யூனிஸ்டோட கோட்டையாகவே இருந்துச்சு. வரும் மாநகராட்சி தேர்தல் அப்படின்னாலும் அதில் உள்ளுக்குள்ளே 2 சட்டமன்ற தொகுதிகள் உட்கார்ந்துருக்கு. 10ஆவதுக்கு இந்த பக்கம் பாலக்காடு இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க இப்போ வளர்ச்சி போட்டு அதுக்கான வேலைகளை வளர்ச்சி பாதைகளை கொண்டு போகிறாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நல்லா வளர்ச்சி போட்டு வச்சுக்கிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. மக்கள் சைடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க நல்லவங்கன்றதுனால இல்லை, இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருக்கின்ற ஒரு எண்ணம் அதை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே திணிச்சிட்டாங்க. பார்ப்போம் என்ன பண்ண போதும். பட் ஆனால் இதில் உண்மையிலேயே ஜெயிச்சது சந்தோஷமாக ஆக்சுவலி கொண்டாட வேண்டியது, பெருசாக பேசப்பட வேண்டியது காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸுமே அங்கே உள்ளுக்குள்ளே ஏன்னா ஒன்றா இருந்திருந்தால் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டிருப்பாங்களா, நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்கறது தானே. இதில் எல்லா இடத்துலையுமே லீடிங்கில் நிற்கிறது காங்கிரஸ். கிராம பஞ்சாயத்தாக இருக்கட்டும், நகராட்சியாக இருக்கட்டும், மாநகராட்சியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் நின்று விளையாண்டுருக்கு. பட் அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த அளவு அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அவங்களோட உண்மையில் அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போ எந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் கேரளா பூரா பாஜக ஜெயிச்சிச்சு. பாஜக தான் கேரளாவை பிடிச்சிருக்கு. கேரளா மக்கள் பாஜக அங்கே திருவனந்தபுரத்தில் மட்டும்தானே ஜெயிச்சிருக்கு, வேற எங்கேயும் பெருசாகவே இல்லைப்பா. 70% ஆஃப் 70 கூட வேண்டாம், 60% ஆஃப் த அந்த இதெல்லாம் மொத்தமாக அந்த ஓட்ஸ் எல்லாம் என்டையர் கேரளாவுக்குமே நடந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. அதில் 60% மக்கள் காங்கிரஸ் பக்கம் நிற்கிறாங்க. அதில் ஒரு 30% மக்கள் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் பக்கம் நிற்கிறாங்க. ஒரு 10% தான் பாஜக அங்கனக்குள்ளே இருக்கு. ஆக்சுவலி ஓட் பேங்க் படி பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கணக்கு. ஆனால் அவங்க கொண்டு போய் சேர்க்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வித்தை தான் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேலாவது கற்றுக்கிட்டீங்கன்னா மேபி அதாவது எவனுக்கு கிரெடிட் வேணுமோ அவனுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். ஆனால் அதை அடித்து பிடுங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. இந்த தடவை அவங்க பிடிக்கிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதான் அவங்க தான் கேரளா முழுக்க நின்று ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய லெவலில் நேஷ்னல் லெவலில். ஏன்னா ஐயா மோடி ட்வீட் போட்டிருக்காரு, நேஷ்னல் லெவலில் அதுதான் நடந்திருக்கு. பார்ப்போம் இனிமேலாவது சுதாரிக்கிறாரா இல்லையான்றது பார்ப்போம். நன்றி.